வணக்கம். ஞானசரியை நூல்ல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு செய்யுள பத்தி இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். ஆமா. இது வெறும் 8 வரி தான். ஆனா படிச்சு முடிச்சதும் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா, சில படைப்புகள் அப்படிதான். அளவுல சின்னதா இருந்தாலும் அதோட அடர்த்தி ரொம்ப பெருசா இருக்கும். இது அந்த வகை. கரெக்ட். ஒரு முழு தத்துவத்தையே சில வார்த்தைகளுக்குள்ள சுருக்கி தராரு. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இதோட தொடக்கம். பொதுவா இந்த மாதிரி ஆன்மீக பாடல்கள் ஒரு மென்மையான வாழ்த்தோட இல்லனா ஒரு பிரார்த்தனையோட தொடங்கும். ம். ஆனா இது ஒரு அபாயச் சங்கு ஊதுற மாதிரி ஒரு அவசர எச்சரிக்கையோடு தொடங்குது. ஏன் அப்படி ஒரு தொடக்கம்? வாங்க, இத நம்ம ஆழமா அலசுவோம். முதல்ல நான் அந்த பாடலை முழுமையா படிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் புகழ்கின்றேன் என்மொழியோர் பொய்மொழி எண்ணாதீர், உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றே, மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோட்டேயனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்ததனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியோடு பணிந்தே. முதல் வரியே பாருங்க, புகுந்தருணம் இது கண்டீர். அதாவது நுழைவதற்கான சரியான தருணம் இதுதான், பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அவசரத்தை உணர்த்துது இல்லையா? ஆமா. அது வெறும் அவசரம் மட்டும் இல்ல. அது ஒரு கட்டளை மாதிரி. நேரம் கிடைக்கும்போது இத செய்யுங்கன்னு அவர் சொல்லல. சரி. இப்பவே இந்த நொடியே செய்யுங்க. காலம் போயிட்டே இருக்குன்னு ஒரு விழிப்புணர்வ முதல் வரியிலேயே ஏற்படுத்துறாரு. சொல்லப்போனா ஆன்மீக பாதையில தள்ளி போட நேரமே இல்லங்கிற செய்திய ரொம்ப ஆழமா சொல்றாரு. அதோட அந்த நம்மவரே அப்படின்னு கூப்பிடுறதுல ஒரு உரிமை, ஒரு நெருக்கம் தெரியுது. நான் உங்களுக்கு வேற யாரும் இல்ல, உங்கள ஒருத்தன், உங்க மேல அக்கறை கொண்டவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிக சரியான கவனிப்பு. ஏன்னா அடுத்தவர் சொல்லப் போற கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப கடினமானவை. நம்மளோட நம்பிக்கைகளையே அசைச்சு பார்க்கக்கூடியவை. ஓஹோ. அப்படியான கடினமான உண்மைகள சொல்றதுக்கு முன்னாடி கேக்குறவங்களோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிறாரு. இது ஒரு கண்டிப்பான குருவோட குரல் மட்டும் இல்ல, ஒரு அக்கறையான நண்பனோட குரலும் கூட. அப்போ அடுத்த வரியான என் மொழியோர் பொய்மொழியின் நாதீர், என் சொல்ல பொய்ன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவர் ஏன் இவ்ளோ உருக்கமா கேக்குறாருங்கிறது இப்போ புரியுது. அவர் சொல்ல போற உண்மை நமக்கு கசக்கலாம்னு அவரே எதிர்பார்க்கறாரு. நிச்சயமா. நம்ம எத உண்மைன்னும், எது நம்ம நிரந்தர துணைன்னும் நம்பி இருக்கோமோ, அத அவர் கேள்வி கேட்க போறாரு. அதனால நம்ம நம்பிக்கைய பெறறதுக்காக இப்படி ஒரு வேண்டுகோள முன்னாடி வைக்கிறாரு. நான் சொல்லப் போறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வைங்கன்னு நம்மள மனதளவுல தயார்படுத்துறாரு. ஆஹா. முதல் 2 வரியுமே அடுத்து வரப்போற ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு நம்ம மனச தயார்படுத்துற ஒரு அடித்தளம் மாதிரி இருக்கு. அருமையா சொன்னீங்க. ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்கு முன்னாடி டாக்டர் நோயாளிக்கு தைரியம் சொல்ற மாதிரி தான் இது. அந்த தயாரிப்புக்கு பிறகு அந்த பெரிய உண்மையை உடைக்கிறாரு. உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணையன்றே. அதாவது நம்ம நெருங்கிய உறவினர்கள், பெத்தவங்க, நண்பர்கள், நம்ம சொத்து, இந்த உலக வாழ்க்கை முறை எதுவுமே உண்மையான இறுதி துணை இல்லைன்னு சொல்றாரு. ம். நான் நேர்மையா சொல்றேன், இத கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி குளிராவும் தனிமைப்படுத்துற மாதிரியும் இருக்கு. இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்றதுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள ஆதரிக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து நம்மள நாமே பிரிச்சுக்கிற மாதிரி ஆகிடாதா? அன்பை நிராகரிக்க சொல்லுதா இந்த பாடல்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கேதான் நாம அந்த வார்த்தைகள ரொம்ப கவனமா பார்க்கணும். அந்த வரி உறவுகளோ, உடைமைகளோ தவறானவைனோ, தேவையில்லாதவைனோ சொல்லல. ஓ, சரி. அவை உற்ற துணை அல்ல அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது அவை நிரந்தரமான இறுதி துணை இல்ல. அப்போ இது நிராகரிப்ப பத்தினது இல்ல, நம்ம எதிர்பார்ப்புகளை சரி செய்யறத பத்தினதுன்னு சொல்றீங்களா? மிகச் சரியா. இத இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு அழகான பழைய நாற்காலி இருக்கு. அத பாக்குறதுக்கே ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஆனா அது மேல நம்ம முழு பாரத்தையும் வச்சு உட்கார முடியாது. ஆமா, உடைஞ்சிடும். ஏன்னா அது அந்த பாரத்தை தாங்கறதுக்காக செய்யப்பட்டது இல்ல. அது மாதிரி தான் உலக உறவுகளும் உடைமைகளும். அது நம்ம வாழ்க்கைக்கு அழகையும் மதிப்பையும் தற்காலிக ஆதரவையும் கொடுக்குது. ஆனா நம்ம முழு ஆன்ம பாரத்தையும் அது மேல சுமத்த முடியாது. ஏன்னா அதுங்க நிலையற்றவை. இந்த நிலையாமைய உணர்த்துறது தான் இந்த வரியோட நோக்கம். ஆக அவர் நம்மகிட்ட இருந்து எதையும் பறிக்கல, எதையெல்லாம் நிரந்தரம் இல்லாததுன்னு புரிய வச்சு ஒருவித வெற்றிடத்தை உருவாக்குறாரு. இதெல்லாம் இறுதி துணை இல்லைன்னா அப்போ வேற என்னதான் துணை அப்படிங்கிற கேள்வியை நம்ம மனசுல எழுப்புறாரு.
ஆமா, அந்த வெற்றிடத்தை உருவாக்குறது தான் நோக்கமே. அந்த கேள்வியை எழுப்பின பிறகுதான் அந்த வெற்றிடத்தை நிரப்புற அற்புதமான பதில்களை அவரால கொடுக்க முடியும். அந்த பதில்கள் தான் பாடலோட அடுத்த பகுதி. அம்மா, அந்த பதில்கள் வெறும் தத்துவமா இல்லாம அழகான ரொம்ப பாசிட்டிவான உருவகங்களோட ஒரு பெரிய அணிவகுப்பாவே வருது. மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, கோட்டேனே அப்படின்னு இனிப்பான விஷயங்கள்ல இருந்து தொடங்குறாரு. அந்த நெகட்டிவான உண்மைக்கு அப்புறம் இது ஒரு இதமான அனுபவமா இருக்கு. இதுதான் இந்த பாடலோட மேதையுமே. இனிமைங்கிறது எல்லாராலையும் சுலபமா உணரக்கூடிய ஒரு அனுபவம். அதிலிருந்து தொடங்குறாரு. ஆனா நீங்க கவனிச்சீங்களா, அவர் பயன்படுத்துற அந்த 3 இனிப்பு பொருட்களுக்கு நடுவுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இதுவரைக்கும் அதை யோசிக்கவே இல்ல. கரும்பு, கனி, தேன், இது மூணுமே இனிப்புக்கு வேற வேற உதாரணம் தான் நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா அந்த வரிசைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே. அந்த வரிசை தான் செய்தியா? நிச்சயமா. அது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல. அது ஒரு படிநிலை வளர்ச்சி. அது கரும்புல இருந்து தொடங்குது. கரும்புல சாறு இருக்கு. ஆனா அதோட சுவைய பெற நம்ம முயற்சி செய்யணும். அத வெட்டி ஆலையில இட்டு பிழிஞ்சாதான் சாறு கிடைக்கும். ம், ஆமா. இது விடாமுயற்சி, ஒழுக்கம், கடினமான பயிற்சிகள்னால கிடைக்கிற இறை அனுபவத்தை குறிக்குது. சரி, அப்படியானா செங்கனி அது அடுத்த நிலை? செங்கனி, அதாவது நல்ல பழுத்த பழம். அது மரத்துல ரெடியா இருக்கு. அதை பறிச்சு சுவைக்க பெரிய முயற்சி தேவையில்லை. நாம தேடி போகும்போது அது நமக்காக காத்திருக்கிற மாதிரி. இது அருளால எளிதா கிடைக்கிற அனுபவத்தை குறிக்குது. முயற்சிக்கு அப்புறம் வர்ற பரிசு மாதிரி. அப்போ அடுத்து கோட்ரெயின். இது இன்னும் சிறப்பானதா இருக்கணும். கோட்ரேன் அல்லது கொம்புத்தேன் அன்னோது ஆயிரக்கணக்கான பூக்களோட மிக சிறந்த சாரத்திலிருந்து தேனீக்களால சேகரிக்கப்பட்டது. அது ரொம்ப தூய்மையான அடர்த்தியான இனிப்பு, இயற்கையோட சாரம். இது அனுபவத்தோட உச்சிநிலையை குறிக்கலாம். வாவ். ஆக முயற்சியால தொடங்குறது கரும்பு, அருளால எளிதாகிறது கனி, கடைசியில அந்த பரம்பொருளோட சாராம்சத்திலேயே கரைஞ்சு போறது தேன் அப்படின்னு ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தை இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள அடக்குறாரு. அபாரம். இது வெறும் இனிப்பை தாண்டி அதோட மதிப்பை விளக்குற உருவகங்களுக்கும் போகுது. மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே. இது அந்த பரம்பொருளோட தன்மையை பத்தி என்ன சொல்லுது? மெய்ப்பயன்னா வாழ்க்கையோட உண்மையான பலன் அல்லது நோக்கம். நாம செய்யற எல்லா வேலைக்கும் கடைசியில கிடைக்க வேண்டிய உண்மையான பயன் இதுதான் சொல்றாரு. மத்த பயன்கள்லாம் வரும் போகும். ஆனா இதுதான் நிலையான பயன். இந்த உருவகங்கள்லயே கைப்பொருள்ங்கிற வார்த்தை தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. நம்ம பொதுவா கடவுளையோ உண்மையையும் எங்கேயோ வானத்துல இல்ல மலை உச்சியில நமக்கு தூரத்துல இருக்கிறதா தானே நினைக்கிறோம். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். ஆனா கைப்பொருள்ங்கிற சொல் அது ஏற்கனவே நம்ம கையில இருக்கிற மாதிரி, நாம பயன்படுத்த மறந்த ஒரு கருவி மாதிரி மிக மிக அருகில் இருக்கிறதா சொல்லுதே. நான் சொல்றது சரிதானா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான செய்தி. அந்த புதையல தேடி நாம எங்கேயோ வெளிய அலைய வேண்டாம். அது நமக்குள்ளேயே கை கெட்டுற தூரத்திலேயே இருக்கு. நாம அதை உணரதான் வேணும். நம்ம கவனத்தை வெளியே இருந்து உள்நோக்கி திருப்பணும். அப்புறம் விலையறியா மணி, இது அதோட மதிப்பை சொல்லுது. ஆமா, உலகத்துல உள்ள எந்த பொருளை கொண்டும் எந்த செல்வத்தை கொண்டும் அதோட மதிப்பை நம்மால கணக்கிடவே முடியாதுங்கிறத காட்டுது. அது உலகப் பொருட்களோட மதிப்பையெல்லாம் தாண்டினது. இந்த உருவகங்கள் மூலமா அந்த பரம்பொருள் இனிப்பானது, அதுவே வாழ்வோட நோக்கம், அது நமக்கு அருகிலே இருக்கு, அதோட மதிப்பை அளவிட முடியாததுன்னு பல கோணங்கள்ல விளக்குறாரு. இந்த உணர்வு பூர்வமான தொட்டுணரக்கூடிய உருவகங்களுக்கு அப்புறம் அவர் திடீர்னு தத்துவார்த்தமான வார்த்தைகளுக்கு தாவுறாரு. தகுந்ததனி பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே. இந்த மாற்றம் ஏன்? ஏன்னா அந்த பரம்பொருள் வெறும் அனுபவம் மட்டும் இல்ல, அது ஒரு தத்துவவார்த்தமான உண்மையும் கூட. இந்த வார்த்தைகள் அதோட குணங்களையும் செயல்பாடுகளையும் விளக்குது. பதினா தலைவர் அல்லது புகழிடம். தனி பெரும்பதினா வேற யாரும் ஒப்பிட முடியாத தனித்துவமான ஒரே புகழிடம். தயாநிதி. தயானா கருணை, நிதினா இருப்பிடம் அல்லது கருவூலம். தயாநிதினா கருணையின் கருவூலம். அது எல்லையில்லாத கருணையோட ஊற்று. நம்ம எத்தனை தப்பு செஞ்சாலும் நம்மள அரவணைக்கிற ஒரு பெரிய சக்தி. அப்போ கதிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? கதினா நாம அடைய வேண்டிய இறுதி இலக்கு, அடைக்கலம். நம்மளோட எல்லா பயணங்களும் போய் சேர வேண்டிய இடம் அதுதான். சில சமயங்கள்ல அதுவே வழியின்னும் பொருள் கொள்ளலாம். கடைசியா சத்தியம்.
எது மாறாததோ எது முக்காலத்திலும் நிலைச்சு நிக்குதோ அந்த நிலையான உண்மை. கரும்பு மாதிரி ஒரு எளிய உருவகத்துல தொடங்கி சத்தியம் மாதிரி ஒரு மிக உயர்ந்த தத்துவார்த்தமான கருத்து வரைக்கும் போறாரு. இது வேற வேற மனநிலையில வேற வேற புரிதல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பொருத்தமான ஒரு பெயரையோ உருவகத்தையோ புடிச்சுக்கிட்டு அந்த உண்மையோட இணைய ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் நோக்கம். எல்லாருக்கும் புரியுற வகையில ஒரு விரிவான பார்வையை தராரு. இவ்வளவு அழகான உருவகங்களையும் ஆழமான கருத்துக்களையும் அடுக்கிட்டு செய்யுளோட கடைசி வரி ஒரு தெளிவான கட்டளையை கொடுக்குது. என்றுரைமின் பத்தியோடு பணிந்தே. இதுவரைக்கும் விவரிச்சதெல்லாம் சரி, ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு வரியில சொல்றாரு. இதுதான் இந்த முழு பாடலோட ஆக்ஷன் பிளான். இவ்ளோ நேரம் விவரிச்ச விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ள சிந்திச்சு அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. வாட்டினை உரைக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதாவது சொல்லணும், உச்சரிக்கணும். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. பல ஆன்மீக பாதைகள் அமைதியான தியானத்தை மனசுக்குள்ள நினைக்கிறத வலியுறுத்துது. ஆனா இந்த பாடல் குறிப்பா உரைமின், அதாவது சொல்லுங்கன்னு ஏன் வலியுறுத்துது? வாய் விட்டு சொல்றதுல அப்படி என்ன சக்தி இருக்கு? மிக அருமையான கேள்வி. வெறும் சிந்தனைங்கிறது காத்துல கரைஞ்சு போயிடலாம். அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம அலையக்கூடியது. ஆனா சொல் அப்படிங்கிறது செயலோட முதல் படி. நாம ஒன்ன வாய் விட்டு சொல்லும்போது நம்ம உடம்பும் மனசும் உணர்வும் அதில் ஈடுபடுது. அது அந்த எண்ணத்துக்கு ஒரு வடிவத்தையும் ஆற்றலையும் கொடுக்குது. அறிவுபூர்வமான புரிதலை உணர்வுபூர்வமான அனுபவமா மாத்துறதுக்கான முதல் படிதான் உச்சரிப்பு. அப்படியானா அந்த உருவகங்கள் எல்லாம் வெறும் வர்ணனைகள் இல்ல, அவை நாம உச்சரிக்க வேண்டிய திருநாமங்கள். மிகச் சரியா. மிகுந்த சுவை கரும்பே நமக, விலையறியா மணியே நமகன்னு சொல்ற மாதிரி அந்த பெயர்களை சொல்ல சொல்ல அதோட குணங்கள் நமக்குள்ள பதியும். ஆனா அது எப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. பத்தியோடு பணிந்தே. ஆமா, பக்தி மற்றும் பணிவு. பக்திங்கிறது அன்பு, ஈடுபாடு, முழுமையான அர்ப்பணிப்பு. பணிவுங்கிறது நம்ம அகங்காரத்தை, நான்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த பெரும் சக்திக்கு முன்னாடி நம்மள சமர்ப்பிக்கிறது. சும்மா மந்திர மாதிரி மெக்கானிக்கலா சொல்லாம முழுமையான ஈடுபாட்டோடவும் பணிவோடவும் அந்த பரம்பொருளோட குணங்களை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறது தான் இதோட இறுதி செய்தி. ஆக இந்த சின்ன செய்யுள் ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி மாதிரி இருக்கு. எது நிலையற்றதுன்னு எச்சரிச்சு, எது உண்மையான துணைன்னு அழகா விவரிச்சு, அது எப்படி அடையணும்னு ஒரு தெளிவான பயிற்சி முறையையும் காட்டுது. சுருக்கமா சொன்னா இந்த செய்யுள் ஒரு பெரிய கவனமாற்றத்தை பரிந்துரைக்குது. நிலையற்ற உலக பற்றுகள்ல இருந்து நம்ம கவனத்தை திருப்பி நிலையானதும் இனிமையானதும் மதிப்புமிக்கதுமான அந்த ஒண்ணு மேல வைக்கச் சொல்லுது. அந்த மாற்றம் வெறும் சிந்தனையில மட்டும் இல்ல, நம்ம வார்த்தைகள்லயும் செயல்கள்லயும் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். நீங்க இதை கேட்கும்போது ஒரு சிந்தனை வருது. இந்த செய்யுள் அந்த பரம்பொருளோட பேர்களை சும்மா நினைக்கிறத விட என்றுரைமின், அதாவது சொல்லுங்கன்னு வலியுறுத்துது. மனசுக்குள்ள அமைதியா தியானிக்கிறதுக்கும் அதை வாய் விட்டு பக்தி மற்றும் பணிவோட சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்னு நாம பேசினோம். இது என்ன இன்னும் ஆழமா யோசிக்க வைக்குது. ஒரு உண்மையை நாம முழுசா உணர்றதுக்கு முன்னாடியே அதை வார்த்தைகளால திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வார்த்தைகளே நம்ம உள்மனசா மாத்தி நம்மள அந்த உண்மைக்கு பக்கத்துல கொண்டு போகுமா? ஒரு நம்பிக்கையை வார்த்தைகளால வெளிப்படுத்துற செயல் அந்த நம்பிக்கையை நமக்குள்ள எப்படி ஆழமா வேறுண்ட செய்யக்கூடும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.